So இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் சாப்டர் 8 யூனிட் 2 தட் இஸ் கான்செப்ட் ஆஃப் மணி சப்ளை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மணி சப்ளையோட கான்செப்ட் பற்றி தான் நம்ம இந்த சாப்டர் அண்ட் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மணிக்கு வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு குட் சர்வீஸ் வாங்கணும்னா காமனாக வந்து இட் கேன் பி யூஸ்ட் அஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நம்ம மணி கொடுத்துட்டு we can as exchange we can buy other goods or services and it is used as unit of accounting. So unit of accounting ங்கிறது என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட் ப்ராடக்ட் வாங்கணும்னா we can use this and we can buy the same and store of value. ஸோ மணி வந்துட்டு ட்ரான்ஸ்ஆக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அதோட வெல்த்தாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃப் அசெட்ஸில் மணியும் ஒரு அசெட். அண்ட் பாலிசி டெஃபினேஷன் பொறுத்த வரைக்கும் மணிங்கிறது வந்துட்டு இட்ஸ் லிக்விட் ஃபைனான்ஷியல் அசெட் தட் இன்ஃப்ளூயன்சஸ் aggregate economic activity. ஸோ மணிங்கிறது என்னது ஒரு லிக்விட் ஃபைனான்ஷியல் அசெட். லிக்விட் ஃபைனான்ஷியல் அசெட்னா என்ன? நத்திங் ஒரு அசெட்டை நம்ம ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும்னா தட் இஸ் லிக்விட் ஃபைனான்ஷியல் அசெட். வித்வுட் ஹேவிங் டு ஸ்பெண்ட் டூ மச் ஒரு அசெட்டை நம்ம ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும்னா தட் இஸ் லிக்விட் ஃபைனான்ஷியல் அசெட். தட் இஸ் லிக்விட் அசெட் பேசிக்லி. And this money influences aggregate economic activity. Need for control. So need for control என்னன்னா மணியை வந்துட்டு எப்பவுமே ஆப்டிமம் லெவலில் மெயின்டைன் பண்ணாதான் எக்கனாமி ஸ்டேபிளாக இருக்கும். அவுட்புட் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ஆப்டிமல் லெவலில் இருக்கும். ஸோ மணி சப்ளை நம்ம வந்து ஆப்டிமம் லெவலில் மெயின்டைன் பண்ணணும் டு என்ஷோர் தட் த என்டையர் எக்கானமி இஸ் ஸ்டேபிள். ஸோ ஆர்பிஐயோட மானிட்டரி டேட்டா படி இப்போ ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் மணி இந்த கண்ட்ரோல் இந்த ரெகுலேஷனுக்காக 4 டைப்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தட் இஸ் M1, that is M1, M2, M3, M4. So M1 என்னன்னா it's nothing but currencyயும் demand depositsம் வந்துட்டு M1. M2ங்கிறது M1 that is currency plus demand deposit plus also post office savings is included. M3ங்கிறது என்னன்னா it's nothing but M1 plus M2 plus time deposits. So அதாவது M3ங்கிறது என்னன்னா currency plus demand deposit plus post office savings plus time deposits it's included over there. Whereas M4ங்கிறது என்னன்னா it's nothing but M3 plus total post office deposits. இதில் வந்து நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் தவிர மற்ற எல்லாமே இட்ஸ் இன்க்ளூட். ஸோ M4ங்கிறது என்னன்னா something with currency plus demand deposits plus post office savings plus time deposits. பப்ளிக் அப்படிங்கிறது என்னது? பப்ளிக்னா வந்துட்டு எல்லாருமே எக்ஸ்க்ளூடிங் கவர்மெண்ட் அண்ட் பேங்கிங் சிஸ்டம். அதாவது பப்ளிக்னா யாருன்னா ஜென்ரல் பப்ளிக். பேங்க்கு அண்ட் தென் கவர்மெண்ட் தவிர மிச்சம் எல்லாருமே பப்ளிக். ஸோ அதாவது ஹவுஸ் ஹோல்ட்ஸு, ஃபர்ம்ஸ், கம்பெனிஸு, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இன் இந்தியா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பப்ளிக். இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு காமன் டெஃபினேஷன் தென் ஒன் இஸ் பப்ளிக். ரேஷனல் ஃபார் மெஷரிங் மணி சப்ளை. ஸோ மணி சப்ளை நம்ம எதுக்காக மெஷர் பண்ணுறோம்? என்ன ஒரு பர்பஸ்க்காக நம்மளுக்கு வந்து மணி சப்ளை மெஷர் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து மானிட்டரி ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறது. ஸோ மணி க்ரோத்தோட ரீசன்ஸ் என்னெல்லாம், மணி சப்ளை எதனால இன்க்ரீஸ் ஆகுது, எதனால டிக்ரீஸ் ஆகுது, ஆப்டிமல் லெவலில் இருக்கா. ஸோ இதெல்லாமே மெஷர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆப்வியஸாக மணி சப்ளை மெஷர் பண்ணுறது வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இன்னொன்று என்ன, இட் சப்போர்ட்ஸ் மானிட்டரி பாலிசி. ஸோ மானிட்டரி பாலிசினா இப்போ மணி சப்ளை நம்ம மெஷர் பண்ணுறது மூலமா எக்கனாமி ஸ்டேபிள் லெவலில், அதாவது மணி ஆப்டிமம் லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி என்ஷோர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ டு என்ஷோர் தட் தேர் இஸ் பேலன்ஸ்ட் எக்கனாமிக் க்ரோத். மானிட்டரி பேஸ். ஸோ மணி சப்ளை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பேங்க்ஸ்க்கு அது கீ ஃபோக்கஸ், அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. ஸோ தட் தே கேன் கண்ட்ரோல் த மணி சப்ளை. இப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் அதாவது ஆர்பிஐ வந்து மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணணும்னா they have to ensure that they measuring the money overall in the M1, M2, M3, M4. So அதை வச்சு மெஷர் பண்ணால் மட்டும்தான் they can accordingly manage the money supply and also to ensure that the economy is stable. ஸோ மணி சப்ளையோட சோர்ஸஸ் என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா M1, M2, M3 and M4. அண்ட் எதுக்காக வந்து மணி சப்ளை மெஷர் பண்ணணும்? ஒன்று வந்து மானிட்டரி ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் மானிட்டரி பேஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ்க்கு அண்ட் மானிட்டரி பாலிசி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மணி சப்ளையோட சோர்ஸஸ் என்னலாம்? ஒரு சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஒரு ஆர்பிஐ. ஸோ அவங்க வந்து ஹை பவர்ட் மணி ஒரு பேஸ் மணி இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ கரன்சி இங்கே வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபியட் மணி, அதாவது லீகல் டெண்டர் விச் இஸ் பேக்டு பை ரிசர்வ்ஸ். ஸோ தட் ரிசர்வ்ஸுங்கிறது இங்கே கோல்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மினிமம் ரிசர்வ் சிஸ்டமில் இந்த ரிசர்வ்ஸ் பொறுத்து கேஷ் இந்த பேலன்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க ஆர்பிஐ. ஸோ ஒன் இஸ் ஃபியட் மணி ஆர் லீகல் டெண்டர். ஸோ இது பொறுத்த வரைக்கும் இந்த ஹை பவர்ட் மணி வந்து ஆர்பிஐக்கு ஒரு லயபிலிட்டி அண்ட் பப்ளிக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு அசட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ ஒரு சோர்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க் தட் இஸ் ஆர்பிஐ அண்ட் செகண்ட் சோர்ஸ் மணி சப்ளை வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா த்ரூ லெண்டிங் கிரெடிட் மணி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் மணி சப்ளை என்னன்னா அவங்க கிட்ட இருக்க பேஸ் மணி ப்ளஸ் அவங்க கிரெடிட்டை இஷ்யூ பண்ண மணி. ஸோ மற்றவங்களுக்கு அது லைபிலிட்டி அண்ட் as far as கமர்ஷியல் பேங்க் இஸ் கன்சர்ன் அவங்களுக்கு அது அசெட். எவல்யூஷன் ஆஃப் மணி. ஸோ மணி ஒரு ஸ்டேஜஸில் எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெட்டாலிக்காக இருந்திருக்கு, அதாவது வந்து ப்ரிஷியஸான மெட்டல்ஸ், ஸ்டோன்ஸ் அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த கோல்டு, சில்வர் அதையெல்லாம் வந்துட்டு மணி காயினாக யூஸ் பண்ணிருந்தாங்க ஒரு கரன்சியாக. லேட்டரான என்னாச்சு, பேப்பர் ஃபார்மில் நம்மளுக்கு இப்போ இந்த 10 ரூபி 20 ரூபி நோட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மோட்ஸில் கம்ப்ளீட்லி வந்து மொபைல் பேங்கிங், டிஜிட்டல் பேங்கிங், யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ், பேடிஎம், ஜிபே. ஸோ இந்த மாதிரி வந்து இவால்வ் ஆயிருக்கு. இனிஷியலாக வந்து மெட்டல்ஸ் மெட்டாலிக்காக இருந்துச்சு. தென் it was converted into paper form. Now
it has been converted into electronic or digital form for the modernized transactions. So rise of central bank digital currency CBDC, digital rupee by RBI. ஸோ இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா மணியை வந்து டிஜிட்டல் ஃபார்மில் அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, which is exchangeable at par with physical currency. இது பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி ஸ்கீம் வந்து அண்டர் பைலட் டெஸ்டிங் இன் இந்தியா, மீனிங் they testing this and accordingly they will implement the same. கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவில் ஒரு லீகல் டெண்டரை ரெகனைஸ் பண்ணுறது கிடையாது. And RBI has disallowed the banks from using it 2018 circular to block crypto related transactions. So cryptocurrency பொறுத்த வரைக்கும் அது ஒரு லீகல் டெண்டர் கிடையாது, அது ஒரு லீகல் டெண்டர் கரன்சி மாதிரி யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் மணி சப்ளை இந்தியாவில் எப்படி மெஷர் பண்ணுறாங்க? ஸோ மல்டிபிள் ஃபார்ம்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி கிரெடிட் மணி. ஸோ அதனால மணி சப்ளை மெஷர் பண்ணுறதுங்கிறது இஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆர்பிஐ மெஷர்ஸ், அதாவது செகண்ட் ஒர்க்கிங் குரூப் 1977 படி மணியை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா மணி சப்ளை அதை 4 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணுறாங்க: M1, M2, M3 and M4. ஸோ M1ங்கிறது என்னன்னா ஸ்டார்டிங் வித் கரன்சி ப்ளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ். டிமாண்ட் டெபாசிட்ஸுங்கிறது வந்து deposits which are repayable on demand. அதில் வந்து savings deposits is included, current deposits included. So currency plus demand deposits வந்து M1 plus other deposits with RBI. ஸோ அது M1ல வரும். M2ல என்னன்னா M1 plus post office savings. ஸோ இதில் டைம் டெபாசிட்ஸ் தவிர மற்றது எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து கரன்சி ப்ளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ், M2 வந்து கரன்சி ப்ளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ் ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ். ஆனால் இங்கே டைம் டெபாசிட்ஸ் இஸ் நாட் இன்க்ளூடட். M3ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் M1, தட் இஸ் கரன்சி ப்ளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ் ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ் வித் கமர்ஷியல் பேங்க்ஸ், அதாவது இது நம்ம ப்ராட் மணின்னு சொல்கிறோம். அண்ட் M4 பொறுத்த வரைக்கும் M3, தட் இஸ் கரன்சி ப்ளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ் ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ப்ளஸ் டைம் டெபாசிட்ஸ் ப்ளஸ் டோட்டல் போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இதில் எது இந்த 4 M1, M2, M3, M4ல எது இருக்கிறதுல ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து M3. ஸோ M3 தான் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ் மெஷர் ஃபார் பாலிசி அண்ட் எக்கனாமிக் அனாலிசிஸ் இன் இந்தியா. ஸோ இதோட கீ டேக்அவேஸ் இந்த பர்டிகுலர் யூனிட் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி சப்ளைங்கிறது வந்து எவ்வளோ மணி சப்ளை இருக்குது எக்கானமியில் அப்படிங்கிறது டைரெக்ட்லி வந்துட்டு இன்ஃப்ளேஷன், க்ரோத் அண்ட் மானிட்டரி பாலிசி அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆர்பிஐ இது எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா த்ரூ வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த M1 to M4. ஸோ இதை மெஷர் பண்ணுறது மூலிமா அவங்க இதை ரெகுலேட் பண்ணுறாங்க மணி சப்ளை. அண்ட் கிரெடிட் கிரியேஷனும் வந்துட்டு பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் எக்ஸ்பேண்டிங் மணி சப்ளை. கிரெடிட் கிரியேஷனுங்கிறது என்னது? கிரெடிட் லெண்ட் பண்ணுறாங்க, தட் இஸ் பேங்க்ஸ் வந்து பப்ளிக்கு கிரெடிட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு மேஜர் பார்ட் மணி சப்ளை டிட்டர்மைன் பண்ணுறதுல. ஸோ இந்தியா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் டிஜிட்டல் கரன்சி வித் CBDC while still cautious on crypto currencies. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்லோலி நம்ம முன்னாடி இந்த எவல்யூஷன் பார்க்க ஃபஸ்ட்டு வந்து இட் வாஸ் மெட்டாலிக் அண்ட் தென் இட் வாஸ் பேப்பர் ஃபார்ம் அண்ட் இப்போ வந்துட்டு பொறுத்த வரைக்கும் இப்போ டிஜிட்டல் ஃபார்மாக இவால்வ் ஆகிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் CBDC அதை பொறுத்த வரைக்கும் இப்போ பைலட் டெஸ்டிங்கில் இருக்குது. பட் அகைன் கிரிப்டோ வந்துட்டு அகைன் இஸ் ஸ்டில் காஷியஸ் ஆன் தி சேம் அண்ட் அதை வந்துட்டு ஒரு லீகல் டெண்டராக இங்கே ரெகனைஸ் பண்ணுறது கிடையாது இப்போதைக்கு. டிட்டர்மினன்ஸ் ஆஃப் மணி சப்ளை. ஸோ மணி சப்ளை எந்த ஃபேக்டர்ஸில் டிட்டர்மைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வியூஸ்லேருந்து பார்க்கலாம். ஒன்று வந்து எக்ஸோஜீனஸ், அதாவது எக்ஸ்டர்னல் வியூ பாயிண்ட்லேருந்து, அண்ட் எண்டோஜீனஸ், தட் இஸ் இன்டர்னல். ஸோ எக்ஸோஜீனஸ் வியூவில் we say that money supply is controlled by central bank. ஸோ சென்ட்ரல் பேங்க் தான் வந்து மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சென்ட்ரல் பேங்க் வந்து மானிட்டரி பேஸ் லோன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அண்ட் அதை பொறுத்து வந்து மணி சப்ளைங்கிறது டிசைட் ஆகுது. இதே வந்து எண்டோஜீனஸ் இன்டர்னல் வியூவில் மணி சப்ளைங்கிறது சென்ட்ரல் பேங்க் எக்ஸ்டர்னலி சென்ட்ரல் பேங்க் டிசைட் பண்ணுறது கிடையாது. ராதர் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை பீப்புளோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ கரன்சியாக இல்லை டெபாசிட்ஸா, பீப்புள் would either prefer to have some portion as currency with themselves or deposit பண்ணுவாங்க பேங்க்கிட்ட. ஸோ அதை பொறுத்து இருக்குது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஜென்ரலாக இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் அதை பேஸ் பண்ணி ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து இருக்கு. அண்ட் பேங்க்கோட லெண்டிங் ஆக்டிவிட்டி, அவங்களோட கிரெடிட் கிரியேஷனை பொறுத்து மணி சப்ளை இருக்குது ஃப்ரம் எண்டோஜினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஃப்ரம் எக்ஸோஜினஸ் we say that money supply is completely influenced by central bank. Whereas from endogenous point of view, we say that money supply is determined by internal factors such as interest rate, bank or lending activity, and people's preference for currency versus deposits. Current approach. Currently, வந்துட்டு நம்ம மணி சப்ளை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணுறோம், தட் இஸ் கால்ட் அஸ் மணி மல்டிப்ளையர் அப்ரோச். ஸோ மணி மல்டிப்ளையர் அப்ரோச்சில் மணி சப்ளை இஸ் டிட்டர்மைன்ட் ஆஸ் மணி மல்டிப்ளையர் இன்டூ மானிட்டரி பேஸ். டோட்டலாக மானிட்டரி பேஸ் எவ்வளோ இருக்குது இன்டூ மணி மல்டிப்ளையர் வில் கிவ் அஸ் அ மணி சப்ளை. ஸோ இது வந்துட்டு இந்த மணி சப்ளை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா த்ரூ ஜாயிண்ட் பிஹேவியர் ஆஃப் சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் பப்ளிக், தட் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஃபர்ம்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ அவங்க பிஹேவ் பண்ணுறது பேஸ் பண்ணி மணி சப்ளை இஸ் டிட்டர்மைன் which is nothing but மணி மல்டிப்ளையர் இன்டூ மானிட்டரி பேஸ். ஸோ இந்த மணி மல்டிப்ளையர் எப்படி கால்குலேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். கான்செப்ட் ஆஃப் மணி மல்டிப்ளையர். ஸோ மணி சப்ளைங்கிறது இட்ஸ் நத்திங் பட் மணி சப்ளைங்கிறது டோட்டல் மணி சப்ளை, கரன்சி ப்ளஸ் பேங்க் டெபாசிட்ஸ் வந்து டோட்டலாக இருக்கிற மணி சப்ளை. மானிட்டரி பேஸ் ஆர் ஹைப்பவர்ட் மணிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கரன்சி இன் சர்க்குலேஷன் ப்ளஸ் பேங்க் கிட்ட இருக்க ரிசர்வ்ஸ். ஸோ மணி மல்டிப்ளையர் இஸ் நத்திங் பட் மணி மல்டிப்ளையருங்கிறது என்னன்னா மானிட்டரி பேஸுக்கு மணி சப்ளை எப்படி சேஞ்ச் ஆகுது,
அப்படிங்கிறது மணி மல்டிப்ளை which is measured as money supply to monetary base. சேஞ்ச் இன் monetary பேஸ்க்கு மணி சப்ளை எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத மணி மல்டிப்ளையர். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளைங்கிறது என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளைங்கிறது இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். சிமிலர்லி மணி மல்டிப்ளைங்கிறது இட்ஸ் நத்திங் பட் மானிட்டரி பேஸ் ஒரு சர்டன் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது மணி சப்ளை அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதுங்கிறது மணி மல்டிப்ளையர் which is nothing but money supply to monetary base. So here M is equal to M into MB. Now what do you mean by this? So money multiplier is equal to money supply, that is M divided by monetary base, அதாவது MB or H. So இதே இந்த money supply calculate பண்ணோம்னா it's simple. Money supply is equal to money multiplier into monetary base or high power money. So simple. Money multiplier is nothing but money supply to monetary base. இப்போ suppose நம்மளுக்கு money supply calculate பண்ணோம்னா it's nothing but money multiplier into monetary base. So understanding the multiplier. Suppose RBI வந்து monetary base ஒரு 100 crore வந்து எக்கானமியில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா மணி சப்ளை சப்போஸ் 500 crore இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அதாவது மானிட்டரி பேஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணும்போது மணி சப்ளை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு ரேஷியோ மெஷர் பண்ணுறது தான் மணி மல்டிப்ளை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் which is nothing but change in investment to change in income. ஸோ இன்கம் வந்து ஒரு சர்டன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளையர். ஸோ இன்கம்க்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்து மல்டிப்ளை ஆகுது. சிமிலர்லி மணி மல்டிப்ளையர்ங்கிறது nothing but மானிட்டரி பேஸ் ஒரு சர்டன் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு இன்க்ரீஸ் பண்ணும்போது மணி சப்ளை எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் மணி மல்டிப்ளையர் which is nothing but money supply to monetary base, right? So இப்போ suppose RBI வந்து monetary base அதாவது 100 crore வந்து எக்கனாமியில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க monetary base or hedge high power money, and accordingly money supply suppose 500 crore increase ஆகுது which is nothing but money supply M. So அப்போ நம்ம money multiplier எப்படி calculate பண்ணலாம்? M is equal to money supply divided by monetary base which is nothing but 500 crore divided by 100 crore and that gives us 5. So money multiplier is 5. இங்கே ஒரு சில அசம்ஷன்ஸ் இருக்குது மணி மல்டிப்ளை பொறுத்த வரைக்கும். என்ன அசியூம் பண்ணுறோம்? ஸோ பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறது கிடையாது. இங்கே we are assuming that எல்லாமே வந்து they are putting it to use. எதுவுமே வந்து எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் வந்து பேங்க் ஹோல்ட் பண்ணுறது கிடையாது. அட் த சேம் டைம் பப்ளிக்கும் வந்து எந்த கரன்சியுமே வந்து ஸ்டோர் பண்ணுறது ஹோல்ட் பண்ணுறது கிடையாது. ராதர் எல்லா மணியும் பேங்க்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணுறோம். ஸோ அந்த அசம்ஷன் பேசிஸில் தான் வந்து இந்த மணி மல்டிப்ளையர் ஃபங்க்ஷனை நம்ம டிரைவ் பண்ணோம். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் மணி மல்டிப்ளையரை அஃபெக்ட் பண்ணும்? ரிசர்வ் ரேஷியோ. ஸோ ரிசர்வ் ரேஷியோ எவ்வளோ வந்து நம்ம ரிசர்வ்ஸை வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து மணி மல்டிப்ளையர் என்னாகும்? ரெடியூஸ் ஆகும், ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மானிட்டரி பேஸ்னால் அதை வந்து எக்கனாமியில் இன்ஜெக்ட் பண்ணினா மட்டும்தான் மணி சப்ளைங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ரிசர்வ்ஸாகவே ஜாஸ்தியாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா மணி சப்ளைங்கிறது இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ரிசர்வ் ரேஷியோ அண்ட் மணி சப்ளை ஹஸ் காட் அன் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் நம்ம ரிசர்வ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணோம்னா டெஃபினெட்லி மணி சப்ளை வில் கம் டவுன். ஏன்னா வந்து அப்போ நம்ம மானிட்டரி பேஸில் கொண்டு வர மாட்டோம். Whereas reserve ratio கம்மியாக இருந்துச்சுன்னா we'll bring that to monetary base, that accordingly will increase the money supply and in turn money multiplier would also increase. ஸோ ரிசர்வ் ரேஷியோங்கிறது என்னன்னா ஸோ எவ்வளோ போர்ஷன் ஆஃப் டெபாசிட்ஸ் இப்போ பேங்க் கிட்ட வந்துட்டு பேங்க் வந்து மணி லெண்ட் பண்ணுவாங்க அண்ட் பேங்க் கிட்ட டெபாசிட்ஸ் பப்ளிக் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் கிட்ட டெபாசிட்ஸ் இருக்கும். அந்த டெபாசிட்ஸில் எவ்வளோ வந்துட்டு அவங்க ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ரிசர்வ் ரேஷியோ. ஸோ மணி மல்டிப்ளையர் இஸ் நத்திங் பட் 1/, reserve ratio. Right, take for example reserve ratio 10%, now money multiplier is 10, whereas 5%, then in that case it will be 20. So money multiplier is nothing but inverse of reserve ratio, has got an inverse relationship with the reserve ratio because reserve ratio ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா higher reserve ratio means smaller multiplier because less money தான் is lent out. அதாவது மானிட்டரி பேஸாக வந்து கொஞ்சம் அமௌண்ட் தான் நம்ம கொண்டு வரும். whereas lower reserve ratio means that more money is created and in turn there will be large multiplier. ஸோ கரன்சி ஹோல்டிங்ஸில் இது என்ன இம்பாக்டை கொண்டு வரும்? சப்போஸ் நிறைய பீப்புள் வந்து கரன்சி ஹோல்ட் பண்ணுறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் டெபாசிட்ஸ்னால் ஸோ இம்பாக்ட் ஆஃப் அதே மாதிரி நம்ம இன்னும் 2 அசம்ஷன் பார்த்தோம். ஒன்று வந்து பேங்க்ஸ் வந்து ரிசர்வ்ஸ் எதுவுமே ஹோல்ட் பண்ணுறது இல்லை பிகாஸ் அப்போ தான் மணி மல்டிப்ளையர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பப்ளிக் வந்து கரன்சியாக வந்து நிறைய ஹோல்ட் பண்ணுறது இல்லை, எல்லாமே வந்து பேங்க் கிட்ட டெபாசிட்ஸாக இருக்குது அண்ட் அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணணும். சப்போஸ் இம்பாக்ட் ஆஃப் கரன்சி ஹோல்டிங்ஸ் அதே மாதிரி ஹஸ் காட் அன் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். சப்போஸ் ஜாஸ்தி கரன்சியாக ஹோல்ட் பண்ணுறாங்க பப்ளிக் இன்ஸ்டெட் ஆஃப் depositing the same with bank, அந்த கேஸில் less money goes into banks. பேங்க்ஸ்க்கு கம்மி அமௌண்ட் தான் போகும், அதனால கம்மி லெண்டிங் தான் நடக்கும். கிரெடிட் கிரியேஷன் மணி கிரியேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஆப்வியஸாக மணி மல்டிப்ளையர் மணி சப்ளை ரெடியூஸ் ஆகும், மணி மல்டிப்ளையரும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ தென் கரன்சி ஹோல்டிங் ஹஸ் ஆல்சோ காட் அன் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் மணி மல்டிப்ளையர். கன்க்ளூஷன் என்னன்னா மணி மல்டிப்ளையர் ஷோஸ் how much money supply expands with the given change in monetary base. It's nothing but change in money supply to change in monetary base. Monetary base ஒரு certain limit fix பண்ணும்போது increase பண்ணும்போது money supply எவ்வளோ increase ஆகுது அப்படிங்கிறது மெஷர் பண்ணுறது தான் money multiplier. It's nothing but change in money supply to change in monetary base.
ஸோ ரிசர்வ் ரேஷியோ அண்ட் பப்ளிக்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஹோல்டிங் கேஷ் கீ டிட்டர்மினன்ட்ஸ். எதை பொறுத்து அந்த மணி சப்ளையர் மணி மல்டிப்ளையர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க் வந்து அவங்களோட டோட்டல் டெபாசிட்ஸ்ல எவ்வளோ ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. பப்ளிக் வந்து ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்க வச்சுட்டு டோட்டல் கரன்சியில் எவ்வளோ வந்துட்டு டெபாசிட் பண்ணாமல் கரன்சியாகவே ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பொறுத்து மணி மல்டிப்ளையர் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். இது இப்போ இந்த மானிட்டரி பேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா சென்ட்ரல் பேங்க்கு. அண்ட் ஹவு ஃபார் தட் பேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க்ஸ் அண்ட் பப்ளிக். ஸோ அந்த மானிட்டரி பேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது சென்ட்ரல் பேங்க். ஆனால் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது மணி மல்டிப்ளையர் எவ்வளோ இருக்குங்கிறது டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க் அண்ட் பப்ளிக்கோட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிஹேவியர். ஸோ மணி மல்டிப்ளையர் அப்ரோச் டு சப்ளை ஆஃப் மணி. மில்டன் ஃப்ரைட்மேன் அண்ட் ஆனா ஸ்குவாட்ஸ் அப்ரோச். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் மில்டன் ஃப்ரைட்மேன் அண்ட் ஆனா ஸ்குவாட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட அப்ரோச்சில் 3 ப்ராக்சிமேட் டிட்டர்மினன்ஸ் இருக்குது. 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது விச் டிட்டர்மைன்ஸ் மணி சப்ளை. ஒன்று என்னன்னா ஹை பவர்ட் மணி விச் இஸ் கண்ட்ரோல் பை சென்ட்ரல் பேங்க். அடுத்து ரிசர்வ் ரேஷியோ அண்ட் அடுத்து என்னன்னா கரன்சி டெபாசிட் ரேஷியோ. ஸோ இது ரெண்டும் அந்த பிஎன்சி ஆல்மோஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் இங்கே அகைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஃபர்தர். ஸோ ஹை பவர்ட் மணி விச் இஸ் கண்ட்ரோல் பை சென்ட்ரல் பேங்க். ஸோ அப்படிங்கிறது இந்த மானிட்டரி பேஸ் அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் 100 crore வந்து மானிட்டரி பேஸாக ஃபிக்ஸ் பண்ணால் மணி சப்ளை 500 crore இருக்கும் பார்க்கும். விச் மீன்ஸ் தட் 100 crore தான் வந்து மானிட்டரி பேஸ் விச் இஸ் நதிங் பட் ஹை பவர்ட் மணி. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் இந்த மானிட்டரி பேஸுங்கிறது என்னன்னா நதிங் பட் கரன்சி இன் சர்க்குலேஷன் எவ்வளோ இருக்கும் ப்ளஸ் பேங்க் ரிசர்வ்ஸ். அதுதான் வந்துட்டு மானிட்டரி பேஸ். ஸோ எவ்வளோ வந்து மணி சர்க்குலேஷன் இருக்குது எவ்வளோ ரிசர்வ்ஸ் இருக்குது. இன்க்ரீஸ் இன் ஹை பவர்ட் மணி இன்க்ரீசஸ் மணி சப்ளை ஃபர்தர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட். ஸோ ஆப்வியஸாக பேஸ் மணி இன்க்ரீஸ் ஆகும். மானிட்டரி பேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மணி சப்ளை அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகும். ஹெச் இன்க்ரீஸ் ஆகும்போது டெஃபினெட்லி மணி மல்டிப்ளையரும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ரிசர்வ் ரேஷியோ. ஸோ ரிசர்வ் ரேஷியோங்கிறது என்னது பேங்க் வந்துட்டு எவ்வளோ ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இன் ரிலேஷன் டு டோட்டல் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ரிசர்வ் ரேஷியோ. நதிங் பட் ரிசர்வ்ஸ் டு டெபாசிட்ஸ். ஸோ திஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் பிஹேவியர் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ பேங்க்ஸ் கமர்ஷியல் பேங்க் சென்ட்ரல் பேங்க் கிடையாது, ஆர்பிஐ கிடையாது. ஸோ மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு பப்ளிக் வந்து டெபாசிட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெபாசிட்ஸில் எவ்வளோ வந்து அவங்க ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டெஃபினட்டாக மணி மல்டிப்ளையரை இம்பாக்ட் பண்ணும். சப்போஸ் ரிசர்வ் ஜாஸ்தியாக அது இருந்துச்சுன்னா ஓகே வீல் சி. ஸோ சப்போஸ் ஜாஸ்தி ரிசர்வ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா மீன்ஸ் தட் ரிசர்வ்ஸாகவே நிறைய வச்சுருக்காங்க, லென் பண்ணல, கிரெடிட் கிரியேட் பண்ணல, மணி லென் பண்ணல. ஸோ அந்த கேஸில் மணி சப்ளை டெஃபினட்டாக என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும். அதனால ஆப்வியஸாக மணி மல்டிப்ளையரும் ரெடியூஸ் ஆகும் டியூ டு லெஸ் கிரெடிட் கிரியேஷன். ஸோ ஜாஸ்தியாக ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி வி சோ தட் மணி மல்டிப்ளையர் இஸ் நத்திங் பட் மணி சப்ளை டு மானிட்டரி பேஸ். அப்போ மணி சப்ளைங்கிறது ரெடியூஸ் ஆகும் ஜாஸ்தி ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது. அதே மாதிரி எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் ஆல்சோ அஃபெக்ட் திஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பேங்க் ஜாஸ்தியாக லென் பண்ணுவாங்க. ஸோ தட் இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் தெம். அவங்க நிறைய வந்து டெபாசிட்ஸை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தே லென் மோர். அப்போ எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ அந்த கேஸில் எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் கம்மியாச்சுன்னா மணி மல்டிப்ளையர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப லோவராக இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர் தேன் தே வில் கீப் த சேம் அஸ் டெபாசிட்ஸ். இப்போ தே வில் கீப் மோர் கேஷ். அந்த கேஸில் எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் என்ன ஆகுதுன்னா ஜாஸ்தியாகும். பிகாஸ் இன்னும் வந்து கேஷாகவே டெபாசிட்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக மெயின்டைன் பண்ணுவாங்க, லென் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கேஸில் அதே என்ன ஆகுதுன்னா திஸ் மணி சப்ளை. ஸோ எக்ஸஸ் ரிசர்வ் ஜாஸ்தியாச்சுன்னா மணி சப்ளை ரெடியூஸ் ஆகும். அக்கார்டிங்லி கிரெடிட் மல்டிப்ளையர் மணி மல்டிப்ளையர் ரெடியூஸ் ஆகும். கரன்சி டெபாசிட் ரேஷியோ. ஸோ ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோங்கிறது வந்து பிஹேவியர் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ், வேற கரன்சி டெபாசிட் ரேஷியோங்கிறது வந்து பிஹேவியர் ஆஃப் பப்ளிக். ஸோ பப்ளிக் வந்துட்டு டோட்டல் அமௌண்ட்டில் எவ்வளோ வந்து டோட்டலாக டெபாசிட் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து கரன்சியாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கரன்சி டெபாசிட் ரேஷியோ. டெபாசிட் பண்ணாமல் எவ்வளோ கரன்சியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் வந்து ஜாஸ்தி கரன்சி ஹோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா மணி சப்ளைங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ டெபாசிட் சிஸ்டமில் there will be less money and as a result of which money multiplier வந்து reduce ஆகும். So it's influenced by banking habits, financial literacy and access to digital financial services. C and M வந்துட்டு இங்கே negatively related. Now what do they mean by this? So currency deposit ratio, அதாவது currency to deposit ratio எவ்வளோ வந்து கரன்சியை மெயின்டைன் பண்ணுறாங்க in relation to deposits அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெஃபினெட்லி மணி சப்ளைங்கிறது ரெடியூஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் வந்து கொண்டு போய் டெபாசிட் பண்ண பேங்க்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதில் அவங்களே கரன்சியை மெயின்டைன் பண்ணும்போது மணி சப்ளை வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ C and M are also negatively related. So money multiplier formula, excess reserves இல்லைன்னா money multiplier formula is nothing but 1 plus C, currency deposit ratio divided by reserves deposit ratio plus currency deposit ratio. So excess reserves இருந்துச்சுன்னா it's nothing but 1 plus currency deposit ratio divided by reserves plus excess plus currency deposit ratio. So money supplyங்கிறது என்னது இங்கே? ஸோ இது வந்து மணி மல்டிப்ளையர் ஃபார்முலா. மணி சப்ளை இட்ஸ் நத்திங் பட் M into H, அதாவது மணி மல்டிப்ளையர் இன்டூ H ஹை பவர் கரன்சி. இங்கே மணி மல்டிப்ளையருங்கிறது என்னது? இட்ஸ் நத்திங் பட் இந்த ஃபார்முலா ரைட். ஸோ அது எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் இருக்கும்போது we can bring this out here and accordingly we can calculate. அந்த சேம் திங் தான் வந்து இந்த எக்ஸாம்பிளையும் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசி அண்ட் மணி சப்ளை, ரோல் ஆஃப் ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன்ஸ்.
ஸோ சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு இது பை செக்யூரிட்டிஸ். அந்த கேஸில் they inject the reserves and accordingly high powered மணிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். சென்ட்ரல் பேங்க் சப்போஸ் செக்யூரிட்டிஸ் வாங்கினாங்கன்னா, ஸோ வாங்கினாங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா இட் மீன்ஸ் தட் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி அவங்க அமௌண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, ட்ரெஷரி பில்ஸ் அதெல்லாம் இஷ்யூ பண்ணி அமௌண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் என்ன ஆகும்னா மணி சப்ளைங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரிசர்வ்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க எக்கனாமியில் நிறையா, அண்ட் அக்கார்டிங்லி ஹெச் அதாவது ஹை பவர்ட் மணி ஆர் சென்ட்ரல் பேங்க் மணி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேங்க் சப்போஸ் இந்த ரிசர்வ்ஸை எவ்வளோ வந்து அவங்க அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்களோ அந்த ரிசர்வ்ஸை லெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கிரெடிட் கிரியேட் பண்ணாங்கன்னா அக்கார்டிங்லி மணி சப்ளைங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் மணி மல்டிப்ளையர் will also increase. Because money multiplier formula is nothing but money supply to monetary base. So இது increase ஆகும்போது definitely money multiplier will also increase, right? So in the change in money is nothing but 1/r reserve deposit ratio into change in reserves. Central bank suppose security sale பண்றாங்கனா, so security sale பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா accordingly இப்போ bonds வச்சிருக்காங்க அது சேல் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், அதை வந்து ரிடீம் பண்ணிட்டு அவங்க பே பண்ணணும். ஸோ பே பண்ணும்போது என்ன ஆகும்னா ரிசர்வ்ஸ் ரிமூவ் ஆகும். ஸோ இங்கிருந்து பேங்க்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு பே பண்ணணும் அந்த பாண்ட்ஸ் இல்லை டிபென்ச்சர்ஸ்க்கெல்லாம் இல்லை ட்ரெஷரி பில்ஸ்க்கெல்லாம். அக்கார்டிங்லி மணி சப்ளை வந்து ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் ரிசர்வ்ஸ்லேருந்து அவங்க பே பண்ணணும் ஹோல்டர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ மணி மல்டிப்ளையர் எப்போது ஜீரோ ஆக முடியுமா? மணி மல்டிப்ளையர் வந்து ஜீரோ ஆக முடியுமா? மணி மல்டிப்ளையர் இஸ் நத்திங் பட் மணி சப்ளை டு மானிட்டரி பேஸ். ஸோ இது எப்போது ஜீரோ ஆக முடியுமா? எஸ் ஆகலாம். எப்போனா பேங்க் சப்போஸ் லெண்டே பண்ணல, ரொம்ப ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் ரேட். அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் யூனிட்ஸ். ஸோ அதில் நம்ம பார்த்தோம் ஜப்பான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ 0.2 சம்திங் பர்சன்டேஜ். ஸோ அதனால் அவங்க லெண்டே பண்ணல. லெண்டே பண்ணாதப்போ என்ன ஆகுது, மணி அந்த கிரெடிட் கிரியேஷன் மணி கிரியேஷன் ஒன்று இருக்காது. ஸோ மணி சப்ளை அந்த கேஸில் ஜீரோவாக இருக்கும். ஸோ மணி சப்ளை ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி மானிட்டரி பேஸும் மானிட்டரி பேஸ் கிடையாது, மணி மல்டிப்ளையர் ஜீரோ ஆகலாம். ஸோ அகைன் மணி மல்டிப்ளையர் எப்போ ஜீரோ ஆகலாம்னா சப்போஸ் பேங்க்ஸ் லெண்டே பண்ணல, ரொம்ப ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், அப்போ வந்து மணி சப்ளை கேன் பிகம் ஜீரோ. அண்ட் எல்லா ரிசர்வ்ஸுமே நம்ம ஐடியலாக வச்சுருந்தோம். ஸோ எல்லா ரிசர்வ்ஸுமே ஐடியலானா லைக் பேங்க்ஸ் இருக்காங்க, ஸோ எல்லா ரிசர்வ்ஸுமே அவங்க ஐடியலாகவே வச்சுருக்காங்க. அது வந்துட்டு அகைன் அவங்க வந்து சப்ளை பண்ணல, அதாவது கிரெடிட்டை லெண்ட் பண்ணல. அப்போ அந்த கேஸில் there is no money creation, as a result of which there will be no money supply and accordingly money multiplier will become zero in that case. And next one is nothing but effect of government expenditure on money supply. So ways and means advances, either WMA or overdraft OD. So effect of government expenditure on money supply. So government பொறுத்த வரைக்கும் RBI lends to government when it needs cash. ஸோ RBI என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் பேங்க். ஸோ அவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுறப்போ மணி வந்து லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் அதை ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா RBI என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டு ரெசிபியனோட பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணிடுவாங்க. அண்ட் அக்கார்டிங்லி இதனால கமர்ஷியல் பேங்க்ஸில் எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் இருக்குது. அண்ட் அக்கார்டிங்லி எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அக்கார்டிங்லி மணி மல்டிப்ளையரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதாவது வந்துட்டு இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா கவர்மெண்ட் வந்து லெண்ட் பண்ணுவாங்க. அது ஸ்பெண்ட் பண்ணும்போது அக்கார்டிங்லி வந்துட்டு அங்கே கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு ரிசர்வ்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அக்கார்டிங்லி மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் மணி ஆஸ் அ ரிசல்ட் விச் மணி மல்டிப்ளையரும் இன்க்ரீஸ் ஆகும். கிரெடிட் ஆர் டெபாசிட் மல்டிப்ளையர். ஸோ அதே மாதிரி கிரெடிட் மல்டிப்ளையருங்கிறது இட்ஸ் 1/required reserve ratio. ஸோ கிரெடிட் மல்டிப்ளையருக்கும் மணி மல்டிப்ளையருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் மல்டிப்ளையருங்கிற என்னதுன்னா இட்ஸ் நத்திங் பட் டெபாசிட் எக்ஸ்பேன்ஷன் வயர் லெண்டிங். ஸோ லெண்ட் பண்ணுறது மூலியமாக டெபாசிட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். கிரெடிட் வந்துட்டு அதாவது எவ்வளோ கிரெடிட் வந்து மல்டிப்ளையர் வந்து கிரெடிட் மல்டிப்ளையர். மணி மல்டிப்ளையருங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கரன்சி எக்ஸஸ் ரிசர்வ்ஸ் எல்லாம் வச்சு மானிட்டரி பேஸ்க்கு எவ்வளோ மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்னு மெஷர் பண்ணுறது மணி மல்டிப்ளையர். கிரெடிட் மல்டிப்ளையருங்கிறது கிரெடிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு மெஷர் பண்ணுறது கிரெடிட் மல்டிப்ளையர். தட் இஸ் 1/required reserve ratio. So suppose R வந்து 0.2, required reserve ratio 0.2 na multiplier will be 5. It explains how banks create money via fractional reserves. So credit creation to reserves வந்துட்டு credit multiplier, whereas money supply to monetary base is money multiplier. So credit creation and wealth creation equivalent kanna ketta kariyadu. Credit creation is different, nothing but lending, whereas wealth creation is definitely not the same. So banks வந்து money expand பண்ணுவாங்க, but again goods and services எல்லாம் வந்து produce பண்ண மாட்டாங்க. They enable liquidity and investment. So banks பொறுத்த வரைக்கும் மணி தான் லெண்ட் பண்ணுவாங்க, goods and services எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. பட் at the same time they help ensure liquidity. அதாவது ஈஸிலி வந்து கேஷை கன்வெர்ட் பண்ணுற சோர்சஸ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வரும். அண்ட் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோவிட் இன்சைட். ஸோ டெஸ்பைட் RBI's ஈஸி மானிட்டரி பாலிசி, போஸ்ட் கோவிட் அவங்க அந்த பாலிசி ஈஸி மானிட்டரி பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் பேங்க்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸஸ் ஃபண்ட்ஸை ரிவர்ஸ் ரெப்போலே பார்க் பண்ணாங்க இன்ஸ்டெட் ஆஃப் லெண்டிங். அண்ட் அக்கார்டிங்லி ரிஸ்க் அவர்ஷனுக்காக ரிஸ்க் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக 7 to 8 lakh crores வந்து பேங்க்ஸ் வந்து ரிசர்வ்ஸ் கையில் வச்சுருந்தாங்க. அக்கார்டிங்லி கிரெடிட் வந்து ஸ்டாக்னேட் ஆச்சு. அட் த சேம் டைம் லிக்விடிட்டி இருந்தாலுமே கிரெடிட் ஸ்டாக்னேட்டடாக இருந்துச்சு. தேங்க்யூ.